ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கேபிஎஸ் ஸ்டோர் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ஒரு ஆன்மீக தாள்களையும் ஒரு ஜோதிட பரிகாரத்தையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஜூலை மாதம் 24க்கு பிறகு ஒவ்வொருவருக்கும் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், தலையெழுத்து மாறும். அதில் கும்ப ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றம் பெருசாக வரப்போகுது அப்படிங்கிற முக்கியமான ஜோதிட தாள்களையும் ஆன்மீக பரிகாரங்களையும் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி சூரியன் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், கடக ராசிக்கு வந்துட்டார். இது கடக மாதம் என்று அழைக்கப்படும். அதுவும் தமிழ் மாதத்தில் ஆடி மாதம் என்று போற்றப்படும். ஆடி மாதம் பிறந்திருச்சுல, இதில் நிறைய சிறப்புகள் இருக்குது. நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கிய விசேஷங்களும் இருக்குது. அதை நீங்கள் தெரிந்து அதை நீங்கள் கரெக்டாக உங்கள் ராசிக்கு ஏற்ப இந்த நாளில் நீங்கள் கரெக்டாக வழிபாடு செய்தீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு நல்லது நடக்கும். ஸோ அதெல்லாம் என்னங்கிறத தான் இந்த வீடியோவில் உங்கள் ராசிக்கு ஷேர் பண்ண போகிறேன். கும்ப ராசிக்காரங்க வீடியோவை பார்க்க ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சு பயன்பெற முடியும். ஆடி மாதத்தில் உலகம் முழுவதில் உள்ள அனைத்து அம்மன் கோவில்கள்லேயும் ஃபஸ்ட்டு விழா நடக்கும். அதுதான் ஆடியுடைய ஃபஸ்ட்டு சிறப்பு விஷயம் என்பது குறிப்பிடப்படுகிறது. ஆக்சுவலி தமிழ்நாட்காட்டின்படி 4வது மாதமான ஆடி மாதம் ஜூலை 17ஆம் தேதி ஆடி வெள்ளிக்கு பிறந்தது. ஆகஸ்ட் 16 வரைக்கும் ஆடிதான். ஆன்மீகத்தில் சக்தி வழிபாட்டிற்கும் இயற்கைக்கும் விவசாயத்திற்கும் மிகவும் உகந்த மாதமாக இந்த மாதத்தில் வரக்கூடிய நாட்கள் கருதப்படுகிறது. இது தாட்சானிய புண்ணிய காலத்தின் தொடக்கமாகவும் கருதப்படுகிறது. ஆக்சுவலி ஆடி மாதத்தில் உலகம் முழுவதில் உள்ள அனைத்து அம்மன் கோவில்கள்லேயும் ஃபஸ்ட்டு விழா எடுத்து சிறப்பாக வழிபாடு செய்வது தான் விசேஷம். அதோடு ஆடியில் அம்மன் வழிபாடு, நீர்நிலைகள் வணங்குறது, முன்னோர்களுக்கு திதி கொடுக்கறது, இந்த மாதிரி ஆன்மீக நிகழ்வுகள் ரொம்ப விசேஷமாக நடைபெறும். அதுவும் இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், அம்மன் வழிபாடு, அம்மன் கோவில்களில் கூழ் ஊற்றுறது, பொங்கல் வைக்கிறது, வேண்டுதல்கள் நிறைவேற்றுறது, முன்னோர்களுக்கு திதி மற்றும் ஆடிப்பெருக்கு போன்ற முக்கிய நிகழ்வுகளில் நம்மளால் முடிஞ்ச விஷயங்களை செய்து கொண்டாடுறது, இதெல்லாம் நம்ம பண்ணால் அடுத்த 6 மாதம் நம்ம வாழ்க்கையும் கொண்டாட்டமாக இருக்கும். அதுலேயும் ஆடியில் வரக்கூடிய செவ்வாய், ஆடியில் வரக்கூடிய வெள்ளி போன்ற நாட்களில் கோவில்களில் கூட்டம் அலைமோதும். அதன்படி நீங்களும் ஆடி மாதத்தில் அம்பிகையிட்ட வேண்டிய வரத்தை பெற உங்களால் முடிஞ்சதை வேண்டிக் கொண்டு உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேற ஏதாவது பரிகாரங்கள் செய்யணும். அந்த வகையில் ஆன்மீக ரீதியாகவும் விவசாய ரீதியாகவும் இந்த தமிழ் கலாச்சாரத்தில் சிறப்பு வாய்ந்த ஆடி மாதத்தில் சிறப்புகள் என்னென்ன, நீங்கள் அந்த நாளில் என்ன விஷயங்கள் செய்யணும் அப்படிங்கிறத உங்கள் ராசிக்கு சொல்ல போகிறேன். அதை பற்றி இந்த வீடியோவில் முழுசாக கும்ப ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. கண்டிப்பாக இதை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. ஃபஸ்ட்டு ஆடியில் செய்ய வேண்டிய முதல் விஷயம் உங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அம்மன் வழிபாடு தான் சொல்லப்பட்டிருக்கு. ஆடி மாதம் முழுவதுமே அம்மன் மற்றும் குலதெய்வ வழிபாடு உங்கள் ராசிக்காரங்க செய்கிறது ரொம்ப உகந்ததாக சொல்லப்படுது. ஆடி மாதத்தில் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமையில் இந்த மாதிரி வழிபாடு செய்கிறது நல்லது. இந்த நாளில் நீங்கள் கோவிலுக்கு போய் அதுவும் உங்களால் முடிஞ்ச வேண்டுதல்கள் நிறைவேற ஏதாவது வழிபாடு செய்யணும். அம்மனுக்குரிய மாதம் அப்படிங்கிறதுனால அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் பூஜைகள் செய்தாலும் சரி. ஒருவேளை குலதெய்வ கோவிலுக்கு போக முடியல அப்படின்னா உங்கள் ஊர்களில் இருக்கக்கூடிய மாரியம்மன் காளியம்மன் கோவிலில் போய் அங்கே கூழ் ஊற்றுறது, பொங்கல் வைக்கிறது, இல்லை விழா நடந்தால் அங்கே ஏதாவது உங்களுக்கு தேவையான விஷயங்கள் செய்கிறது, இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சிறப்பாக உங்கள் வாழ்க்கை நடைபெறும். அதனால் ஆடியில் ஃபஸ்ட்டு நீங்கள் உங்கள் ராசிக்காரங்க ஃபாலோ பண்ண வேண்டியது அம்மன் வழிபாடு தான். நெக்ஸ்ட்டு ஆடியில் வரக்கூடிய செவ்வாய். ஆடி மாதத்தில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமையில் உங்கள் ராசிக்கார சுமங்கலி பெண்கள் மஞ்சள் பூசி குளிக்க வேண்டும். இது மாங்கல்ய பலம் கூடும் என்பது ஐதீகம். அதுவும் ஆடி செவ்வாயில் பெண்கள் நீங்கள் ஔவையார் விரதம் இருக்கிறது ரொம்ப நல்லது. கணவனுடைய ஆயுள், குழந்தை வரம், குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலைக்க, திருமண வர கிடைக்க, இது எல்லாத்துக்குமே ஆடி செவ்வாயில் உங்கள் ராசிக்கார பெண்கள் விரதம் இருக்க வேண்டும். அப்படி விரதம் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாமே சக்ஸஸ் ஆகும். அதுக்கப்புறமேட்டு ஆடியில் வரக்கூடிய வெள்ளி. ஆடி மாதம் வரக்கூடிய வெள்ளிக்கிழமையில் சுமங்கலி பெண்களாக இருக்கக்கூடிய கும்பராசிக்கார பெண்கள் கணவருடைய ஆயுள் நீடிக்கவும்
தீர்க்க சுமங்கலி வரம் பெறவும் விரதம் இருக்க வேண்டும். அதுவும் ஆடியில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமையில் விரதம் இல்லாமல் பொங்கலும் கூட வைத்து வழிபாடு செய்து 4 பேருக்கு கொடுக்கணும். அது பண்ணிங்கன்னா கணவருடைய ஆயுள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பயங்கரமாக நீடிக்கும். அதனால் ஆடி வெள்ளியில் உங்கள் கும்ப ராசிக்காரங்க இந்த பரிகாரத்தை செய்ய மறக்காதீங்க. அப்புறம் ஆடியில் வரக்கூடிய கிருத்திகைங்க. கார்த்திகை நட்சத்திரம் முருகப்பெருமானுக்கு உரியது. ஆடி மாத கிருத்திகை நட்சத்திரத்தில் உங்கள் ராசிக்காரங்க விரதம் துவங்கி 6 மாதங்கள் கிருத்திகை விரதம் இருந்து தை மாதம் வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திரத்தில் முடிக்கணும். அப்படி முடிச்சிங்கன்னா குழந்தை வர வேணுங்கிறவங்களுக்கு குழந்தை வரம் கிடைக்கும். ஆடி கிருத்திகை என்று தமிழகம் முழுவதும் உள்ள முருகன் கோவில்களில் சிறப்பு வழிபாடு நடைபெறும். அதை பார்த்து விரதத்தை தொடங்குங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும். அப்புறம் ஆடியில் வரக்கூடிய அமாவாசை. ஆடியில் வரக்கூடிய அமாவாசையில் முன்னோர்களுக்கு உங்கள் ராசிக்காரங்க தர்ப்பணம் கொடுத்தீங்கன்னா 6 மாத தர்ப்பணம் கொடுத்த பலன் கிடைக்கும். ஆக்சுவலி மாதந்தோறும் அமாவாசை வந்தாலும் ஆடி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை அதனால் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுது. மாதந்தோறும் வரக்கூடிய அமாவாசை தினங்களில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க முடியாமல் தவறிய உங்கள் ராசிக்காரங்க ஆடி மாத அமாவாசை என்று முன்னோர்களுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தர்ப்பணம் திதி கொடுக்கணும். இந்த நாளில் கடற்கரை அல்லது நதிக்கரையில் மறைந்த முன்னோர்களுக்கு திதி மற்றும் தர்ப்பணம் கொடுத்தீங்கன்னா நான் சொன்னது போல் 6 மாதம் தர்ப்பணம் கொடுத்த பலனை ஈஸியாக நீங்கள் பெற முடியும். அப்புறம் ஆடியில் வரக்கூடிய பெருக்கு ஆடி 18. இந்த நாள் ஆறுகள் மற்றும் நீர்நிலைகளில் புதுநீர் பெருக்கெடுத்து ஓடுவதை கொண்டாடக்கூடிய விதமாக இந்த நாளில் உங்கள் ராசிக்காரங்க இயற்கை அன்னைக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய வகையில் காவேரி போன்ற நதிக்கரையில் திருமணம் ஆகியிருந்தால் கண்டிப்பாக புதுமண தம்பதிகளும் பழைய தம்பதிகளும் நீங்கள் ஆத்தங்கரையில் கூடி பூஜை செய்து புதிய ஆடை மற்றும் மஞ்சள் கயிறை மாற்றிக்கொள்ளணும். இது ரொம்ப ரொம்ப விசேஷம். அப்புறம் ஆடியில் வரக்கூடிய பூரம். ஆடி மாதத்தில் வரக்கூடிய பூர நட்சத்திரத்தில் தான் உமாதேவி அவதரித்ததாக புராணங்களில் சொல்லப்படுது. ஆண்டாள் ஆக்சுவலி அவதரித்ததும் இதே நாளில் தான். உலக மக்களை காப்பதற்காக அம்பாள் சக்தியாக உருவெடுத்ததும் இந்த நாளில் தான். ஸோ பார்வதி தேவி அவதரித்த நாளாகவும் கருதப்படுகிறது இந்த நன்னாள். ஸோ அம்மன் கோவில்களில் இந்த நன்னாளில் உங்கள் ராசிக்காரங்க அம்மனுக்கு வளையல்கள் சாத்தி வழிபடுவது நல்லது. பின்னர் இந்த வளையல்கள் பெண்களுக்கு பிரசாதமாக உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கப்படுவதை நீங்கள் கைகளில் அணிந்து கொள்வது ரொம்ப விசேஷம். அப்புறம் ஆடியில் ஆடிப்பட்ட தேடி விதங்கிறது உங்கள் ராசிக்கு விவசாயத்துக்கு மெயினாக சொல்லப்படுது. விவசாயிக்கு உகந்த மாதம் என்பதால் ஆடிப்பட்ட தேடி விதை என்ற பழமொழி உருவானது. குறிப்பாக இம்மாதத்தில் வீசக்கூடிய பலத்த காற்று விவசாயத்திற்கு உகந்ததாக கருதப்படுது. இந்த பழமொழிக்கேற்ப உங்கள் ராசிக்காரங்க இந்த மாதத்தில் பெய்யக்கூடிய மழையை நம்பி விதை விதைங்க. அது மட்டும் இல்லாமல் அது டைம் நீங்கள் விதைக்கும் போது நல்லபடியாக நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்பிக்கையோடு விதைச்சிங்கன்னா அந்த விதை உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு வெற்றி கொடுக்கும். அதனால் விதைக்க மறந்துடாதீங்க. இந்த மாதிரி தான் ஆடியில் சிறப்புகளுக்கேற்ப நீங்கள் செயல்படணும் என்பது உங்கள் ராசிக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. இப்போ உங்கள் ராசிக்கு பலன்கள் பார்க்க போகிறோம். ஸோ என்ன பலன்கள் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் கும்ப ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. கும்ப ராசிக்காரங்களுக்கு கிரகங்களால் தொழில் உத்தியோக வியாபார வழக்குகள் ரீதியாக வெற்றிகள் பெருசாக ஏற்படும். செல்வாக்குகள் கூடும். தொழிலில் இருந்த நீண்ட நாள் கஷ்டங்கள் தீரும். புதுசாக தொழில் மாற்றங்கள் ஏற்படும். வியாபாரத்தில் உத்தியோகத்தில் பெரிய செல்வாக்குகளை பெறுவீங்க. மெயினாக இழுபறியாக இருந்த சிக்கல்கள் தீரும். உறவுகள் தொடர்பான விஷயத்தில் பெருகின அனுகூலமும் சந்தோஷமும் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். செல்வாக்கு கூடக்கூடிய நல்ல காலகட்டம். தனிப்பட்ட யோக பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். அதோடு நீண்ட நாட்களாக இருந்த சங்கடங்கள் தீரும். பணவரவு கூட அற்புதமாக இருக்கும். புதிய முயற்சிகள் எது மேற்கொண்டாலும் சக்ஸஸ் ஆகும். இழுபறியாக இருந்த நிலைமை மாறும். ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் தேவை. அப்புறம் வழுக்கலான இடங்களில் பார்த்து செல்வது நன்மை பயக்கும். எதிரிகளை அசாதாரணமாக எடை போடுவதை தவிர்க்க வேண்டும். முதுகு தண்டுவட தொடர்பான பாதிப்புகளில் கவனம் தேவை. மெயினாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த டைம் உடல் ஆரோக்கியத்தில் ஸ்பெஷலாக கவனம் இருக்கணும். அப்போ தான் நீங்கள் பெரிய ஆபத்துலேருந்து தப்பிக்க முடியும். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஸ்பெஷலாக பலன்கள் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. இதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க.
இதை உங்கள் ஃப்ரெண்ட் ஃபேமிலிக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இதே போல் புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ பார்க்க முடியும். நன்றி.